in this morning time. Amen. நம்ம இந்த வசன செய்திக்குள்ளாக போவதற்கு முன்பாக நம்ம எல்லோரும் எழுந்து நின்று ஒரு சின்ன கோரஸை பாடி கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். Amen. Hallelujah. Shall we sing a small song and we will all get into the word of God. Amen. நல்ல கரங்களை தட்டி பாடலாமா? கர்த்தருடைய சமூகத்துல சந்தோஷம் உண்டு. இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். ஒரு வாழ்வு எனக்கு தந்தார், சமாதான நிறைவை அளித்தார். பாவங்கள் யாவும் அளித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். ஒரு வாழ்வு எனக்கு தந்தார், சமாதான நிறைவை அளித்தார். பாவங்கள் யாவும் அளித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். கல்வாரி நீதி எனக்காய் தன் உயிர் சிந்தி மரித்தார். கல்வாரி நீதி எனக்காய் தன் உயிர் சிந்தி மரித்தார். மூன்றாம் நாளை உயிர்த்தார், மூன்றாம் நாளை உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். 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 நல்மேய்ப்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார். என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். நல்மேய்ப்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார். என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். மேகங்கள் மீதில் ஒரு நாள் மணவாளனாக வருவார். மேகங்கள் மீதில் ஒரு நாள் மணவாளனாக வருவார். என்னை அழைத்துக் கொள்வார், வானில் கொண்டு செல்வார். என்னை அழைத்துக் கொள்வார், வானில் கொண்டு செல்வார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். 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 அன்பினானவரே, இந்த காலை வேளை அப்பா உங்க சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். அப்பா, எங்களோடு நீர் பேசாவிட்டால் இந்த ஆராதனை எல்லாமே வீண்பா. இந்த காலை வேளை ஒரு ஜீவனுள்ள வசனத்தினால எங்களோடு பேசு. Father, we ask you in this morning time, would you please speak to each and every one of us. Lord, if you don't speak to us in this morning time, our coming up to this church will be a waste of time now. But thank you that you are still speaking. Lord, would you please, God, minister to each and every one according to their riches of your glory. மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே ஒவ்வொருவரோடும் கூட ஆண்டவரே நீ தனிப்பட்ட விதமாய் இடைபட வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். Teach us what we do not know.
Show us what you have yet not seen. Give us, Lord, what we do not have. ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொள்ளாததை இந்த காலவேளை நாங்கள் கற்றுக்கொள்ளணும். நாங்கள் பார்க்காததை ஆண்டவரே உடைய வேதத்திலிருந்து இந்த காலவேளை எங்களுக்கு காண்பி. எங்ககிட்ட இல்லாதது ஆண்டவரே நீர் எங்களுக்கு தாய். ஒவ்வொருவரோடும் நீ பேசும். ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். You may be seated, please. You may be seated, please. Hallelujah. So புதுசா வந்தவங்களுக்கு என்னப்பா ஹிந்தியில பேசுறாங்க, தமிழ்ல பேசுறாங்க, மலையாளத்துல பாடுறாங்க, ஒரே டிஃபரெண்டா இருக்குது. ஆமென். When you're going to join job, you're going to நீங்க வேலையில சேர்ந்த பிறகு என்ன பாஷையில பேச போறீங்க? கூட வேலை சேர்ந்துட்டேன் தமிழ்ல பேச முடியாது, இங்கிலீஷ்ல தான் பேசு. So God is training you from the church. சபையிலிருந்து கர்த்தர் உங்களை தயார்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க வந்தது நல்லது, நீங்க வந்தது நல்லது. Turn to the person and tell them, it's good you came to the house of God. It's good you came to the house of God. Amen. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்காரு. Tell them, only God has brought you here. Amen. Because the word of God says, unless the Father draws, no one can come to the Son. பிதாவானவர் அழைக்காவிட்டால், கூப்பிடாவிட்டால் குமாரனிடத்தில் ஒருவனும் வர முடியாது. நாம் எல்லோரும் வேதங்களை திருப்பிக் கொள்வோம். Let us all turn to the Bible. If you do not have the Bible, please sit the person next to you who has the Bible. வேதம் இல்லாதவர்கள், வேதம் வைத்திருக்கிறவர்கள் பக்கத்துல உட்கார்ந்து கொண்டீங்கன்னா ரொம்ப வசதியா இருக்கும். Let us turn to Luke chapter 17, 20 and 21. லூக்காவின் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20, 21 வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். நாம் தியானித்து கர்த்தருடைய வசனத்துக்குள்ள கடந்து செல்லலாம். Luke 17, 20 and 21. நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? Shall we all read together? Verse 20. Once, on being asked by the Pharisees when the kingdom of God would come, Jesus replied, the coming of the kingdom of God is not something that can be observed, nor will people say, here it is, or there it is, because the kingdom of God is in your midst. Because the kingdom of God is in our midst. Amen. நாம் இந்த நாட்களிலே வேதத்தில் இருக்கிற முக்கியமான போதனைகளை குறித்து தியானித்துக் கொண்டு வந்திருக்கிறோம். We have been meditating on the major themes or teachings from the word of God. Last week we meditated on the kingdom of God. போன வாரத்துல நாம் தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லுகிற தலைப்பை குறித்து நாம் தியானித்தோம். The kingdom of God is not that is going to come in the future only, that is not present now only. The kingdom of God is always existed. இந்த தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது எதிர்காலத்தில் வரப்போகிற ஒரு சத்தியமாக அல்லாமல், இப்பொழுது நிகழ்காலத்தில் இருக்கிற அந்த காரியமாக இல்லாமல், கர்த்தருடைய ராஜ்யம் என்பது தொடக்கத்துக்கு முன்பாகவே இருக்கிறது. ஆமென். The kingdom of God, God's kingdom is an everlasting kingdom and His dominion endures through all generations. தேவனுடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யமாக சகல நாட்களிலும் ஜீவித்திருக்கிற ராஜ்யமாக தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. The kingdom of God is promised by God even before the beginning of time. தேவனுடைய ராஜ்யம் என்பது காலங்களுக்கு முன்பாக, உலகம் தோன்றுவதற்கு முன்பாக, மனிதன் தோன்றுவதற்கு முன்பாகவே தேவன் வாக்கு பண்ணின முன்குறித்திருக்கிற ஒரு காரியம். This kingdom of God was proclaimed and prophesied by many prophets in the Old Testament. இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அநேக தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டிலும் தீர்க்க தரிசனமாக முன்கூட்டியே சொல்லியிருக்கிறார்கள். Not only that, when John the Baptist came, he came preaching that repent for the kingdom of God is at hand. அந்த தீர்க்கதரிசிகள் மூலமாக மாத்திரமல்ல, யோவான் ஸ்நானன் தேவன் குறிப்பிட்ட அந்த நாட்களிலே இஸ்ரவேல் தேசத்துக்குள் வந்து மனம் திரும்புங்கள்,
தேவனுடைய ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொல்லி பிரசங்கித்தார். When John the Baptist was thrown into the prison, Jesus began his ministry and he preached like this: the time is fulfilled, the kingdom of God has come near, repent and believe in the gospel. யோவான் சாணன் சிறையில் தள்ளப்பட்ட பிறகு இயேசு தன் ஊழியத்தை தொடங்கினார். மார்க்கு 1:14-15 வசனங்களில் இயேசு இப்படியாய் பிரசங்கிக்கிறார்: காலம் நிறைவேறினது, பரலோக ராஜ்யம் சமீபித்து வந்திருக்கிறது, நீங்கள் மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிகள் என்று சொல்லி இயேசு ஆண்டவர் பிரசங்கிக்கிறதை நாம் பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. So the Bible, from the beginning of the book of Genesis until the book of Revelation, the Bible talks about the great theme of the Bible is the kingdom of God. ஆதியாகம புத்தகத்தில் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகம் நிறைவு வரைக்கும் அங்க இருக்கிற காரியங்கள் எல்லாம் எதை குறித்து மேற்கோள் காட்டுகிறது, எதை குறித்து பேசுகிறது என்றால் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுகிறது. ரட்சிப்பு, மீட்பு, பாவ மன்னிப்பு, மரணம், பரலோகம், இவை எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்துக்குள் அடங்கி இருக்கிற சத்தியமாக இருக்கிறது. The doctrine of salvation, redemption, justification, death, sin, everything, eternal life, everything is included in one grand theme called the kingdom of God. The message that Jesus Christ came preaching is also the message of the kingdom of God. இயேசு ஆண்டவர் சுவிசேஷித்துக் கொண்டு பிரசங்கித்துக் கொண்டு வந்த ஒரு செய்தி என்னவென்றால் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சுவிசேஷம். Hallelujah. Gospel. What is called gospel? Good news. சுவிசேஷம் என்றால் என்ன? நற்செய்தி. What is the good news? The good news is the kingdom of God has come in our midst. Amen. The kingdom of God has come near. Hallelujah. நற்செய்தி என்றால் என்ன? தேவனுடைய ராஜ்யம் நம் மத்தியிலே வந்திருக்கிறது. Hallelujah. தேவனுடைய ராஜ்யம் நமக்கு சமீபத்து வந்திருக்கிறது. Hallelujah. Hallelujah. The Bible also talks about certain attributes of the kingdom of God. வேதமானது இந்த பரலோக ராஜ்யமானது எப்படிப்பட்டது, அதனுடைய மகத்துவங்கள் என்ன, அதனுடைய சிறப்பம்சங்கள் என்று சொல்லி வேதத்தில் தெளிவாக நமக்கு காண்பிக்கிறது. The Bible proclaims lot of attributes of the kingdom of God. As we read in the scripture, we don't see with our eyes the kingdom of God. வேதத்தில் நாம் இப்போ வாசித்த அந்த வசனம்படி நம்முடைய கண்களால தேவனுடைய ராஜ்யத்தை நாம் பார்க்க முடியவில்லை. அந்த தேவனுடைய ராஜ்யம் என்பது ஆவிக்குரிய ஒரு சத்தியமாக நமக்குள் நம் மத்தியிலே வந்திருக்கிறது. ஆமென். ஆமென். The kingdom of God is spiritual and invisible, and it has come in our midst and it is within us. Amen. Amen. வேதம் இந்த தேவனுடைய பரலோக ராஜ்யத்தை குறித்த பல பண்புகளை நமக்கு சொல்லுகிறது. The Bible declares lot of attributes about the kingdom of God. Hallelujah. Hallelujah. In this kingdom, God is the king. இந்த ராஜ்யத்துல தேவனே ராஜாவாக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. He is the king and he set the rules and ordinances for his kingdom. இந்த ராஜ்யத்துக்கு தேவனே கர்த்தரே ராஜாவாக இருக்கிறார். இந்த ராஜ்யத்துக்கு வேண்டிய அளவுகளை, பிரமாணங்களை தேவனே வடிவமைத்து நமக்கு கொடுக்கிறார். Hallelujah. Hallelujah. So into this kingdom all are welcome. Amen. இந்த ராஜ்யத்துக்குள் எல்லோரும் வரவேற்கப்படுகிறார்கள். Anybody can come. Amen. Black and white, rich and poor, American and Indian, everybody are invited to enter into this kingdom. இந்த ராஜ்யத்துக்குள்ள யாரெல்லாம் வர முடியுங்க? பணக்காரன், ஏழை, வெள்ளைக்காரன், மற்ற இனத்தவன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன் என்று பேதமின்றி யார் வேண்டாலும் இந்த தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். Hallelujah. Hallelujah. The invitation has been given to all the people of the world. இந்த பரலோக ராஜ்யத்துக்குள் வருவதற்கு, பிரவேசிப்பதற்கான அழைப்பு எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. You are also invited. Amen. நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. Amen. Do you know that you are invited?
உங்களுக்கு தெரியுமா நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்கன்னு? ஆமென். ஹலோ, நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். Secondly, in order to enter into this kingdom of God, repentance is necessary. இந்த பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு மனம் திரும்புதல் மிக 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 அவசியம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். The Bible says, if you repent and believe in the gospel, you shall be saved. Amen. Hello. But many of us only believe, thinking that God will allow us or grant us His kingdom to us. அநேக நம்ம என்ன பண்றோம்? விசுவாசித்தா போதும் பிரதர். அந்த போதகர் வந்து சொல்றார், பிரசங்கம் பண்ணிட்டு யாரெல்லாம் கை தூக்கி விசுவாசிக்கிறீங்க அவங்க நீங்க நேரா கை தூக்குனீங்கன்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டா பரலோகம் போயிடலாம். The kingdom of God doesn't work according to man's conditions. பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பதற்கு மனம் திரும்புதல் மிக மிக அவசியமாக இருக்கிறது. Repentance is one of the important necessity for us to enter into the kingdom of God. Have you repented? நீங்க மனம் திரும்பிட்டீங்களா? மனம் திரும்பிட்டீங்களா? Hallelujah. Hallelujah. It's very important that we need to repent in order to enter into the kingdom of God. நம்முடைய பாவங்களை விட்டு, அக்கிரமங்களை விட்டு, அநீதியின் மார்க்கத்தை விட்டு தேவனுடைய மார்க்கத்துக்கு திரும்புவதே மனம் திரும்புதல். We have to turn away from our sinful ways, wicked ways, unrighteous ways and turn to the ways of God is called repentance. Hallelujah. Hallelujah. நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க, என் வழி தனி வழி, அந்த வழி எங்கேயும் போகாதுங்க, நோ எக்ஸிட்னு ஒரு இடங்குது, அது பேர் என்ன தெரியுமா? நரகம். அங்க போய் முடிஞ்சிடும். Many people think like that my way is the highway to that place called no exit. Do you know what is the name of the place? Yeah. Please don't walk in that path. Hallelujah. We need to repent. We need to repent of anything that offends God. தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக விரோதமா இருக்கிற எல்லா காரியத்தை விட்டு நாம் தேவன் பட்சமாக திரும்ப வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. Believing only is not enough. We need to repent. விசுவாசிக்கிறது மாத்திரம் போதாதுங்க, நம் மனம் திரும்புவது மிக மிக அவசியமாக இருக்கிறது. Thirdly, it is very important. New birth is very important and mandatory to enter into the kingdom of God. மறுபடியுமாக பிறப்பது தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதற்கு மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. Have you been born again? நீங்க மறுபடியுமா பிறந்திருக்கீங்களா? மறுபடியுமா பிறந்திருக்கீங்களா? Have you been born again of the word and the spirit? நீங்க வார்த்தையினாலும் ஜலத்தினாலும் நீங்க பிறந்திருக்கீங்களா? ஆவியினால பிறந்திருக்கீங்களா? Jesus says in John chapter 1, 12 and 13, yet to all who believed him, to all who received him, he gave the right to become children of God. Amen. அன்றியும் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக எத்தனை பேர் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர் என்ன கொடுத்துக்கிறாங்க? அதிகாரம் கொடுத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. He will give you the right, the privilege to become his son and daughter if you believe and receive him as your Lord and Savior. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர் நம்ம என்ன செய்ய வேண்டுமா? இயேசுவை விசுவாசித்து அவரை நம்முடைய ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது பிதாவானவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றுகிறார். Hallelujah. Fourthly, it is the gift of God. Amen. பரலோக ராஜ்யம் என்பது உங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஈவு. Amen. Gift is something a great person willing to give. Amen. You need not to work for it. You need not to toil for it. God is giving you as a gift to you. Amen. இந்த பரலோக ராஜ்யத்தின் பிரவேசிப்பானது கர்த்தர் நமக்கு ஒரு ஈவாக நமக்கு கொடுக்கிறார். நம்முடைய நற்கிரியினால சுய நீதியினால அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் அதை நமக்கு எப்படியாக தராருங்க? இலவசமாக ஈவாக அவர் நமக்கு கொடுக்கிறார். Hallelujah. Hallelujah. When he gives, you have to receive it with faith. Amen. அவர் நமக்கு கொடுக்கும் பொழுது அதை எப்படிங்க பெற்றுக்கொள்ளணும்? விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். Amen.
Have you received the kingdom of God? Hello? நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டீங்களா? Have you received it or no? Yes sir. Hallelujah. தேவனுடைய ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். Hallelujah. Hallelujah. And finally, to enter into the kingdom of God not easy. It's very difficult. பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எளிதான காரியம் அல்ல, அது கடினமான காரியம். Amen. Because the gate is very narrow and the road is very difficult. Hallelujah. ஏனென்றால் வாசலானது குறுகலாயும் பாதையானது கடினமாகவும் இருக்கும். இந்த பரலோக ராஜ்யத்தை வேதம் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார், we have to enter into the kingdom with much tribulation. அநேக பாடுகளுக்கு மத்தியில இந்த பரலோக ராஜ்யத்துக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. Narrow is the gate that leads to life. Difficult is the path. But broad is the gate that leads to destruction. Many are walking through that. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமாக இருக்கிறது, கேட்டுக்கு போகிற வாசலோ விசாலமாக இருக்கிறது. அதற்குள் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். Hallelujah. Hallelujah. Which gate you have entered through? எந்த வாசல் வழியா நீங்க பிரவேசிச்சிருக்கீங்க? எந்த பாதை வழியா நடந்து கொண்டிருக்கிறோம் நம்ம? அது நல்லா யோசிக்கணும். Amen. Because the word of God says only few will find it. சிலரே அதை கண்டுபிடிப்பார்கள். Hallelujah. Hallelujah. Only few will find that narrow gate. Broad gate is visible to everybody, but the narrow gate is not visible to everyone. Only few will find it. இந்த கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமாக இருக்கிறபடினாலே எல்லார் கண்களுக்கும் தெரியும், எல்லோரும் சீக்கிரமாய் கண்டுபிடித்து விடுவார்கள். ஆனால் ஜீவனுக்கு போகிற பாதையானது குறுகலாக இருக்கிறபடினாலே அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலரை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. Have you found that narrow path? Have you found that narrow gate that leads to life? ஜீவனுக்கு போகிற அந்த குறுகின வாசலை நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்களா சகோதரனே, சகோதரி? Hallelujah. Hallelujah. Matthew chapter 11 verse 12. மத்தேயு 11:12ல இயேசு ஆண்டவர் இப்படியாய் போதிக்கிறார். From the time of John the Baptist, the kingdom of God is proclaimed. யோவான் சாணம் காலம் முதல் பரலோக ராஜ்யம் பலவந்தப்படுகிறது, பலவந்தம் பண்ணப்படுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். Hallelujah. Hallelujah. Whoever strive to get it, whoever strive to enter it, they will possess the kingdom of God. யார் போராடி, யார் பிரயாசப்பட்டு அந்த பரலோக ராஜ்யத்தை பிடித்துக் கொள்கிறார்களோ அது அவர்களுக்கு சொந்தமாகும் என்று சொல்லி நாம் வேதத்தில் இயேசு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். ஆமென். Jesus often he says this phrase again and again. Many are called but few are chosen. வேதத்துல நம்ம சுவிசேஷம் படிக்கிறோம், இயேசுப்பா மறுபடியும் ஒரு கூற்றை மறுபடியும் சொல்லுவார். என்ன சொல்லுவாரு? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலரே. ஆமென். ஆமென். Jesus was the greatest teacher of all time. இந்த வரலாற்றிலேயே இயேசுதான் தலை சிறந்த ஒரு போதகர். ஆமென். He taught the truth of the kingdom of God using parables. தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை உவமைகள் மூலம் ஆண்டவர் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். Hallelujah. He used day to day activities and through examples he taught about the secrets of the kingdom of God. அனுதின மனிதனுடைய வேலைகள் அலுவல்களை வைத்து அது நிமித்தம் அவர் பரலோக ராஜ்யத்தின் சத்தியத்தை அவர் கற்றுக் கொடுத்தார். Hallelujah. When you turn to Matthew chapter 22, it talks about a king arranged for his son's wedding. மத்தேயு 22ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு ராஜா தன்னுடைய மகனுக்கு கல்யாணத்தை ஏற்படுத்துகிறார். He called many people. Invite many people, invite the people of the citizens. ஒரு ராஜா தன்னுடைய மகனுக்கு திருமணத்தை ஏற்படுத்துகிறார். அவர் என்ன பண்றாரு? அழைப்பை விடுகிறார்.
எல்லாரும் வாங்க கல்யாணத்துக்கு, எல்லாரும் சீக்கிரம் வாங்க கல்யாணத்துக்கு என்று சொல்லி கல்யாண விடுப்பை அவர் என்ன பண்றாரு, தேசம் முழுவதும் அவர் அனுப்புறார். Some people give excuses. I have bought an ox, I have tried. I have got really married, recently married. I want to spend time with my wife. I bought a land, I have to go and see. Many people give excuses. The invited people gives excuses. அழைக்கப்பட்டவர்கள் என்ன பண்றாங்க, நிறைய எக்ஸ்கியூஸ் கொடுக்கறாங்க. என்ன கொடுக்கறாங்க, இப்போதான் கல்யாணம் பண்ணிருக்கிறேன், நான் இங்கெல்லாம் வர முடியாது என்று சொல்லி ஒருவன் சொல்லி விடுகிறான். ஒருவன் என்ன சொல்றான், இப்பதான் நான் ஒரு ஜோடி காளைகளை வாங்கி இருக்கிறேன், அந்த காளைகளை பரிசோதிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் போய் விடுகிறான். மூன்றாவது ஒரு மனுஷன் வருகிறான், அவன் சொல்றான், இப்பதான் ஒரு நிலத்தை, காணி நிலத்தை வாங்கி இருக்கிறேன், அதை போய் நான் பார்க்கணும் என்று சொல்லி அவனும் போய் விடுகிறான். When the king got furious, he said, go to the byways and the highways and call all the people who are there. And the wedding hall was filled with people. உடனே இந்த ராஜா கோபப்பட்டு என்ன சொல்றாரு, நீங்கள் புறப்பட்டு போய் வழியருகே போகிற வருகிற எல்லாரையும் நீங்க என்ன பண்ணுங்க, என்னுடைய கல்யாணத்துக்கு, மகனுடைய கல்யாணத்துக்கு கொண்டு வாங்க என்று சொல்லி சொல்லும் பொழுது வேலைக்காரர்கள் போய் நிறைய பேர் கொண்டு வராங்க. அந்த கல்யாண ஆளானது ஜனங்களால நிரம்பி இருக்கிறது. Now the king come to see all the guests. இப்ப ராஜா என்ன பண்றாரு, எல்லாம் வந்திருக்கிற விருந்தாளிகள் எல்லாம் பார்க்கிறதுக்கு என்ன பண்றாரு, அந்த ஹாலுக்குள்ள வராரு. Let us read Matthew 22:11 to 14. 11 இருந்து 14 வாசிக்கலாம். விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். Hallelujah. Here the Bible talks about two kinds of people, the invited guest and the uninvited guest. அழைக்கப்பட்ட அந்த கல்யாணத்துக்கு இன்விடேஷன் கொடுத்து அழைச்ச அந்த ஆளுங்க, இன்விடேஷன் கொடுக்காம தானா வந்துட்டு ஆளுங்க. Hallelujah. Hallelujah. நம்ம இன்விடேஷன் கொடுத்து கர்த்தருடைய ராஜ்யத்தில் வந்துட்டோமா, இல்ல இன்விடேஷன் இல்லாம வந்துட்டோமா? We are invited with the invitation card or we are uninvited guests? Hello? The invited guest means it talks about the Jews, the chosen generation. The uninvited are called the Gentiles. We are the uninvited. Amen. Amen. அந்த அழைக்கப்பட்டாங்க பாத்தீங்களா, அவங்க முதலாவது அழைக்கிறாங்க இல்லையா, ஒருத்தர் வழி சொல்லி போயிடுறாரு இல்லையா, அவர்கள் எல்லாம் யூதர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய சந்ததி, ஆபிரகாமுடைய கோத்திரம் என்று சொல்லுகிறவர்கள். அவர்கள் ஒரு பக்கம், மற்றவர்கள் யாரு, புறஜாதிகள், புறஜாதிகளாக என்ன. ஆமென். சோ அந்த ஹால் நிரம்பி இருக்குது. ராஜா வந்து பார்க்கிறாரு. பார்க்கும்பொழுது ஒருவன் கல்யாண வஸ்திரம் அணியாமல் இருப்பதை அவர் பார்க்கிறார். One man was without the wedding garment. Hallelujah. What does the wedding garment represent? The wedding garment represents the righteous robe of God. It represents the garment of salvation. Hallelujah. அந்த கல்யாண வஸ்திரம் என்பது எதை குறிக்கிறது? கர்த்தர் மனிதனுக்கு விசுவாசிகளுக்கு கொடுக்கிற அந்த நீதியின் சால்வை, அந்த ரட்சிப்பின் போர்வை என்பதை அவனுக்கு குறிக்கிறது. Hallelujah. Hallelujah. When that man was found, he was bound and cast into the outer darkness. அந்த ராஜாவானவர் இந்த கல்யாண வஸ்திரம் தரித்திராத அந்த மனிதன் வந்திருப்பதை பார்த்து அவனை கட்டி அந்த அழுகையும் பற்கடிக்கும் இருக்கிற அந்த காலத்திலே தள்ளி போடுகிறார். Hallelujah. Hallelujah. We may know about Jesus Christ, but still not yet in Jesus Christ. Hallelujah. இயேசுவை குறித்து ஒருவேளை நன்றாக அறிந்திருக்கலாம், படித்திருக்கலாம், ஆனால் இன்றும் அவருக்குள் இல்லாமல் இருக்கலாம். Hello. Many are called but few are chosen. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலரே. Hallelujah. Hallelujah. சர்ச்சில மெம்பர்ஷிப் கார்டு நம்பர்லாம் வச்சிருக்கலாம், ஆனா பரலோக ராஜ்யத்துல இடமே இல்லாம இருக்கலாம். Hallelujah.
We may have a membership in the church, membership number in the church, but we may not be found in the kingdom of God. Hallelujah. So the word of God emphasizes all of us to be found in the kingdom of God because we are all invited. Amen. We are all invited. அதனால்தான் வேதம் எப்படியாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிங்கள் என்று சொல்லி நம்மை பலவந்தம் படுத்துகிறது. பலவந்தம் பண்ணுகிறவன் அதை பிடித்துக் கொள்வான். Amen. Whoever forces it, he will receive it, he will have it. Amen. We'll get into the message now. Amen. The kingdom principles and values are totally different from the earthly kingdom's principle. Today's sermon titled is Kingdom Living. இவ்வளவு நேரம் நம்ம எதை குறித்து சொன்னோம்? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொன்னோம். இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால் ராஜ்யத்தின் வாழ்வு. ராஜ்யத்தின் வாழ்வு. Today's sermon title is Kingdom Living. Amen. சொல்லலாமா? ராஜ்யத்தின் வாழ்வு சொல்லலாமா? ராஜ்யத்தின் வாழ்வு. பக்கத்துல இருக்கிறவங்க tell to the person that the East India Company person, you know what is East India Company person? Person who came from England. They speak English. Kingdom living. Kingdom living. Kingdom living. தமிழ்ல சொல்லுங்க பார்க்கலாம். ராஜ்யத்தின் வாழ்வு. பக்கத்துல வந்து பார்த்து சொல்லுங்க. என்ன பக்கத்துல? ராஜ்யத்தின் வாழ்வு. The Bible says those who accepted Jesus Christ as the Lord and Savior, committed their life, the heaven gives them a citizenship. Hallelujah. ஒரு மனிதன் ஒரு மனுஷி மனம் திரும்பி இயேசுவை தன்னுடைய ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரலோகம் அவங்களுக்கு என்ன வித தருது? சிட்டிசன்ஷிப் தருது. They are called citizens of heaven. Amen. அவர்கள் பரலோக ராஜ்யத்தின் பிரஜை என்று அழைக்கப்படுகிறோம். Hallelujah. Hallelujah. So many people in this world, if they come from a particular country, you know, they're citizen of certain country, their walk will be very different. Amen. நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு குறிப்பிட்ட நாட்டின் பிரஜை அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு தனி மதிப்பு இருக்குது இல்லையா? ஆமா இல்லையா? ஒரு அமெரிக்க குடிமகன் வந்தா நம்ம என்ன பண்றோம்? உடனே நம்ம பழக்கத்தின்படி என்ன பண்றோம்? When you meet an American person or British person, out of the generational habit, what we do? 300 years they ruled us. Out of that habit, what we do? Salam borom. Do you know what is the meaning of sir? S-I-R. Sir சொல்றாங்கல்ல, அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? Slave I remain. Slave I remain. நம்ம ஆளுங்களை பார்த்தா வாப்பா வாடா, ஆனா வெள்ளக்காரன் பார்த்தா சார். You don't understand. Amen. So the kingdom principles, heavenly kingdom principles or values are totally different from the earthly principles and values. The kingdom of God and its foundation is founded on truth of God. தேவனுடைய ராஜ்யம் என்பது அவருடைய சத்தியம் என்ற அஸ்திபாரத்தினால கட்டப்பட்டிருக்கிறது. நீதி என்ற அஸ்திபாரத்தினால கட்டப்பட்டிருக்கிறது. சமாதானம் என்ற அஸ்திபாரத்தினால் கட்டப்பட்டிருக்கிறது. பரிசுத்தாவினால் வரும் சந்தோஷம் என்ற அஸ்திபாரத்தினால பரலோக ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. The kingdom of God is founded on God's truth. It is founded on God's righteousness, peace and joy of the Holy Spirit of God. The kingdom of God is the kingdom of love, life and light. தேவனுடைய ராஜ்யமானது அன்பின் ராஜ்யமாக, ஒளியின் ராஜ்யமாக, ஜீவனின் ராஜ்யமாக தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. Hallelujah. In this kingdom, God is the king. God is the sovereign ruler and he determines what must happen in his kingdom. Amen.
இந்த தேவனுடைய ராஜ்யத்துல தேவனே ராஜாவாக சர்வாதியாகிய அதிபதியாக இருக்கிறார். அவரே என்ன செய்யப்பட வேண்டும் என்பதை அவர் தீர்மானிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. We are living in the kingdom of this world. நம்ம இந்த உலகம் என்று சொல்லுகிற ராஜ்யத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ராஜ்யத்திலே அவனுக்கு சரியாய் படுகிறதை செய்து கொண்டிருக்கிறான். We are living in the kingdom called world. In this kingdom called world, everybody does what is right in their own eyes. Hallelujah. Do you agree with me? Amen. Amen. But in the kingdom of God, it will not happen like that. In the kingdom of God, whatever the king says, that only will happen. ஆனா தேவனுடைய ராஜ்யத்திலே அப்படி அல்ல. அவர் ராஜாவாகிய கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அது மாத்திரமே நடக்கும், அது மாத்திரமே செய்யப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. There is a constant war between the kingdom of heaven and the kingdom of this world. பரலோக ராஜ்யத்துக்கும் இந்த பூமியில் இருக்கிற ஆளுகையின் ராஜ்யத்துக்கும் தொடர்ந்து என்ன ஆயிடுதுங்க? யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. Once upon a time we were belong to this kingdom and this ruler of this world. Amen. ஒரு காலகட்டத்துல இந்த ராஜ்யத்தின் பிரஜைகளாக, இந்த ராஜ்யத்தின் அதிபதியினுடைய அடிமையாக நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? ஆமென். அல்லேலூயா. We were enslaved by the kingdom of this world and ruled by the ruler of this world. Who is the ruler of this world? பிசாசு என்று சொல்லுகிற இந்த உலகத்தின் அதிபதியினுடைய ராஜ்யத்திலே அவனுக்கு அடிமைப்பட்டு இருந்தங்க. But Jesus came. Hallelujah. Hallelujah. He has translated us from the kingdom of darkness into the kingdom of light, kingdom of Jesus Christ. Amen. அந்தகாரத்தின் ஆளுகையில் இருந்த நம்மை பிதாவானவர் தம்முடைய அன்பின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Now we are in the kingdom of light. There is a constant battle. Even though we are shifted our kingdom, shifted our loyalty, changed our citizenship, there is a constant battle happen against us. நாம் ராஜ்யத்திலிருந்து மாறிவிட்டோம். நம்முடைய குடியுரிமை மாற்றப்பட்டு விட்டது. நமக்கு எஜமானர் நாம் மாறிவிட்டார். ஆனாலும் இன்றும் நமக்கு போராட்டம் உண்டு. The Bible says we don't wrestle against flesh and blood, but against the principalities and powers, rulers of the dark ages, and the spiritual host of wickedness in heavenly places. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த உள்ள பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடும் ஆவிக்குரிய மண்டலங்களை போராடுகிற பொல்லாத ஆவிகளோடு நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க கூட சண்டை போடுறாங்களே டக்குன்னு வந்துட்டு, அது அவங்க இல்லை, அவங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார். When somebody comes and fight with you, somebody comes and tempt you or provoke you, they are not that person. Somebody or something is inside them provoking them against you. Hallelujah, hallelujah. Because the light and darkness will not coexist with one another. ஏனென்றால் ஒளியும் அந்தகாரமும் என்னங்க பண்ணாது? ஒன்றாக இருக்க முடியாது, செயல்பட முடியவே முடியாது. Hallelujah, hallelujah. It's very important that you need to understand that we are the children of the light. நம்ம ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறோம். Amen. We are the children of light. ஒளியின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். Hallelujah, hallelujah. The word of God says, Romans chapter 12 verse 2. ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் என்னங்க? மறுரூபமாகுங்கள். Do not be conformed to the pattern of this world, but be transformed by the renewing of your mind, so that you may be able to understand what is the good, perfect and acceptable will of God. Amen. அதுல முதலாவது இந்த ஸ்டான்ஸா மட்டும் பாருங்க. Do not be conformed to the pattern of this world.
இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். ஆமென். நம்ம எல்லாரும் இந்த பிரபஞ்சத்தினுடைய வேஷம் போட்டுறோம். ஹலோ, we are all putting on the image of the world. We have been conformed to the world. Why are you doing this? Everybody does it. ஏங்க இதை நீங்க பண்றீங்க? எல்லாரும் இதான் பண்றாங்க, அதான் நானும் பண்ணுவேன். நீங்க ஏன் இப்படி நடக்கிறீங்க? எல்லாரும் இப்படி தான் நடக்கிறாங்க. But the children of light cannot act like that. Cannot act like the world acts. இந்த ஒளியின் பிள்ளைகளாகிய நாம் இந்த பிரபஞ்சம் செயல்படுவது போல நாம் செயல்பட முடியாதுங்க. ஹலோ, ஆமென். இந்த ஒளியின் பிள்ளைகளாகிய நாம், ராஜ்யத்தின் பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்தார் போல நாம் வேஷம் போட முடியாது, நடக்க முடியாது, செயல்பட முடியாது. Because we belong to the kingdom of the light, we no more act or behave or live like the kingdom of this dark world. Hallelujah. Hallelujah. That's why there is a constant battle. The real Christians will be persecuted. Hallelujah. நீங்க உண்மையான ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு உபத்திரம் உண்டு. என்ன பதில் சொல்றீங்க? இயேசு கிட்ட வந்தா எல்லா துன்பம் போயிடுன்னு சொன்னீங்களே, இயேசு கிட்ட வந்தா துன்பம் அதிகரிக்கும். தெரியுமா உங்களுக்கு? I with me. But then somebody told that when you come to Jesus, all trouble will go. No, trouble will multiply. Are you with me? I'm not telling trouble in a negative way, because the kingdom of God will stand opposed to you, who's a child of light. வெளிச்சத்தின் பிள்ளையாக இருக்கிற உனக்கு விரோதமாக இந்த இருளின் ஆதிக்கமானது எதிர்த்து நிற்குங்க. ஆமென். In Matthew chapter 10, Jesus promised 4 things to those who follow him. மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல தன்னை பின்பற்றுவர்களுக்கு 4 வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுக்கிறாரு. 4 promises Jesus makes for those who follow him. How many of you follow Jesus? எத்தனை பேருங்க இயேசுவை பின்பற்றீங்க? நான் பாதி துப்புனா பாதி தான் பின்பற்றேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இயேசுவை பின்பற்றீங்க? அல்லேலூயா. So Jesus promises 4 things for you. Number 1, he promised his presence. He promised his provision. He promised his protection. And fourthly, he also promised persecution will follow if you follow me. Hallelujah. 4 காரியங்களை இயேசு என்ன பண்றாரு? வாக்கு கொடுக்கிறார். முதலாவது என்னது? நீங்க போற இடத்துல என்னுடைய பிரசன்னம் இருக்கும். இரண்டாவது, உங்களுடைய தேவைகளை எல்லாம் நான் என்ன பண்ணுவேன்? சந்திப்பேன். மூன்றாவது, எல்லா இக்கட்டுகளிலிருந்து உன்னை நான் பாதுகாப்பேன். நான்காவது, ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா? நீ உபத்திரப்படுவாய். ஹலோ, என்ன சொல்ற ஆண்டவர்? You will be persecuted for my name's sake. Hallelujah. Hallelujah. The word of God says it is better to suffer for doing good. நன்மை செய்து பாட அனுபவிப்பது தேவனுடைய பார்வையில் என்னங்க இருக்குது? பிரதீதியா இருக்குது. தீமை செய்து பாட அனுபவத்தை பார்க்கிலும் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே கர்த்தருடைய பார்வையில பிரீதியாக இருக்கிறது என்று பேதுரு சொல்லுகிறார். It is better to suffer for doing good than to do evil, Peter says. Hallelujah. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் பாடுகள் இருக்குது. In all our lives there is suffering, right? Hello. Is there anyone without suffering? இதுல பாடுகளே இல்ல பிரதர், ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, யாரா இருக்கீங்களா? Praise God for that. Amen. Everybody has suffering. Some of the suffering are self-induced. Hello. நிறைய பாடுகள் என்பது நம்ம தானாய் வர வைத்துக் கொண்டது. ஆனால் நன்மை செய்து பாட அனுபவிப்பது தேவனுக்கு மகிமை கொண்டு வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. சில நம்ம வாழ்க்கையில உபத்திரங்கள் உண்டு. அநேக உபத்திரங்கள் நம்ம சொந்த செயல்களினால பெற்றுக்கொண்ட உபத்திரங்கள். ஆனா நன்மை செய்து பாட அனுபவிப்பது தேவனுடைய பார்வையில பிரீதியாக இருக்கும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. Hallelujah. Since we are citizens of the kingdom of heaven, we need to, Jesus tells how we have to live. பரலோகத்தின் பிரஜையாக நாம் மாறிவிட்டபடினால இயேசு சொல்லுகிறார் நாம் எப்படிங்க வாழணும்.
how a kingdom person has to live in this fallen world. இந்த விழுந்து போன உலகத்துல தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளையாக பிரஜையாக நீங்களும் நானும் எப்படிங்க வாழணும்? Hallelujah. Hallelujah. The Bible says, Jesus says in Matthew 6:5, 6 and 7. மத்தேயு 5, 6, 7 நம்ம என்ன நினைக்கிறோம்? மலை பிரசங்கம். உடனே நமக்கு ஞாபகம் வருது இல்லையா? மலை பிரசங்கம். Matthew chapter 5, 6 and 7, we call it as Sermon on the Mount or the Beatitudes என்று நாம் சொல்லுகிறோம். But we will give a different title for this. Characteristics of the citizen of the kingdom of heaven. பரலோக ராஜ்யத்தின் பிரஜையினுடைய சுபாவங்கள். Hallelujah. Hallelujah. How a kingdom person has to live on this earth. பரலோக ராஜ்யத்தின் பிரஜையானவன் இந்த பூமியில எப்படிங்க வாழணும்? How many citizens of heaven are here? பரலோக ராஜ்யத்தின் பிரஜை எத்தனை பேர் இருக்கீங்க? சிட்டிசன்ஷிப் ஆயிட்டீங்களா? Amen. Firstly, the kingdom, the citizens of the kingdom are seekers. அந்த பரலோக ராஜ்யத்தின் பிரஜையானவர்கள் முதலாவது எப்படி இருக்கிறாங்க? அவர்கள் தேடுகிறவர்களாக இருக்கிறார்கள். Hallelujah. Hallelujah. அவர்கள் தேடுகிறவர்களாக இருக்கிறார்கள். தேவனையும் தேவனுடைய காரியங்களும் எப்பொழுதுமே தேடுகிறவர்களாக இருக்கிறார்கள். They are number one, they are seekers. Amen. We kingdom people should be seekers. Matthew chapter 5 verse 3, what it says? மத்தேயு 5:3 என்ன சொல்லுகிறது? Blessed are those who are poor in the spirit, for theirs is the kingdom of heaven. Hallelujah. Poor, Jesus is not talking about money. Jesus talks about the conviction of spiritual insufficiency of that believer. ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் என்று சொல்லும் பொழுது பணம் கம்மியாகுது அது இல்லைங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரே நான் தரித்திரனாக இருக்கிறேன், உமது கிருபை இல்லாமல், உமது தயவு இல்லாமல், உம்முடைய இரக்கம் இல்லாமல் என்னால வாழ முடியாது, உம்மை விட்டு என்னால தனியான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது என்று சொல்லி தேவனை சார்ந்து வாழ்கிறது வாழ்க்கை இந்த பரலோக பிரஜையினுடைய வாழ்க்கை. Poor in the spirit means a citizen who confesses, who understands his spiritual insufficiency, and without depending on God, his life is impossible. The Bible calls that person poor in the spirit. அப்படிப்பட்ட மனிதனை வேதம் என்னவென்று சொல்லுகிறது? ஆவியிலே எளிமை உள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது. Hallelujah. Hallelujah. Are you poor or you are rich? நீங்க ஏழையா இருக்கீங்களா பணக்காரங்களா இருக்கீங்களா? ஆவியிலே எளிமை உள்ளவர்கள். They are seekers. They constantly seeking God's glory. Hallelujah. அவர்கள் தொடர்ந்து தேவனுடைய மகிமைக்காக அவர்கள் காரியங்களை நடப்பித்து வாழ்வர்களாக இருக்கிறார்கள். Hallelujah. 1 Corinthians chapter 10 verse 31, Paul says, whatever you do in word or deed, do it all for the glory of God. 1 கொரிந்தியர் 10:31ல பவுல் இப்படியாய் சொல்லுகிறார், நீ எதை செய்தாலும், நீ புசித்தாலும் குடித்தாலும், எதை செய்தாலும் தேவனுக்கு மகிமையாக செய்யுங்க. Hallelujah. Is that the goal and priority of your life? எல்லாவற்றையும் என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நான் தேவனுக்கு மகிமையாக செய்ய வேண்டும் என்பது உங்கள் வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கிறதா? உங்க வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கிறதா? Hallelujah. They always seek to give God the glory through their lives. இந்த பரலோக ராஜ்யத்தின் பிரஜையானவர்கள் என்ன பண்றாங்க? இந்த வாழ்க்கையில எல்லாவற்றையும் தேவனுக்கு மகிமை மாத்திரம் வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் காரியங்களை தேடுகிறார்கள் இருக்கிறார். Matthew chapter 6 verse 33. Seek the kingdom of God and his righteousness, and all these things shall be added unto you. நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி நாடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Hallelujah. Hallelujah. What are we seeking in our life? நம்முடைய வாழ்க்கையில் எதங்க தேடுறோம்? நம்ம
See, there is a stage we will cross in our life. We seek education, we seek money, we seek job, and when there is a stage we will come, we will find ourselves empty, seeking the things of the world. We stand filled with the vacuum in us ourselves. நம்முடைய வாழ்க்கையில சில பாதைகளை நம்ம கடந்து வருவோம். வாலிப வயசுல இருந்து படிப்பு வயசுல இருந்து நம்ம ஒரு காலத்தை கடந்து வருவோம். படிப்பை தேடுகிறது ஒரு வயது, வேலையை தேடுகிறது ஒரு வயது, வேலை செய்து சம்பாதித்து சொத்துக்களை குவிப்பது ஒரு வயது. அதெல்லாம் தாண்டி வந்த பிறகு நமக்கு ஒரு வெறுமை நமக்குள்ள உண்டாகும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் என்ன சொல்றேன்? Amen. How many of you understand what I'm telling you? That is God kind of vacuum. Nothing that you earned in your life can fill it. Only God can fill it. Amen. தேவனுடைய அளவை போல இருக்கிற அந்த வெறுமை, நமக்குள்ள இருக்கிற வெறுமை, நாம் சாதித்த காரியங்கள் நிரப்பவே முடியாது. அது தேவன் மாத்திரமே நிரப்ப முடியும். In this morning time, my brother, my sister, ask yourself what you are seeking in this life. If you seek the kingdom of God and His righteousness, everything on this earth will follow you. சகோதரனே சகோதரி, இந்த காலை வேளையில நன்றாக உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேளுங்க. நான் எதை தேடிக் கொண்டிருக்கிறேன் வாழ்க்கையில? ஆனால் ஒரு காரியம் உங்களுக்கு சொல்லட்டும். நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகிற மனுஷியானால் இந்த பூமியின் ஆசீர்வாதங்கள் என்னென்னலாம் தேவை அதெல்லாம் உங்களை தேடி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய சாட்சி சொல்ல முடியும். ஆமென். Many testimonies we can give. Many people are thinking that let us seek the things of the world first and the kingdom of God will come. It will not come after you. நிறைய பேர் நினைக்கிறோம், முதலாவது கூட கொடுக்கப்படுகிற காரியங்களை நான் தேடுறேன், அப்புறமா பரலோக ராஜ்யம் பின்னாடி வந்துடும் நினைக்கிறோம். பரலோக ராஜ்யம் ஒரு மனிதன் பின்னாடி போவாது. Hallelujah. We need to seek and enter. We need to press on to enter into the kingdom of God. இந்த பரலோக ராஜ்யத்துல நம்ம தானா பிரவேசிக்க முடியாதுங்க. பரலோக ராஜ்யம் நம்ம கிட்ட வராதுங்க. நம்ம தான் தேடி போகணும். நம்ம தான் அதை பிடிவாதமாக நம்ம பிடித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. The citizens of the kingdom of heaven are seekers. பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகள் அவர்கள் தேடுகிறவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. In your spiritual life, what you are seeking? Hello? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில எதங்க தேடுறீங்க? அது கேக்குற क्वेश्चन புரியுதா? எல்லாம் என்ன மறைச்சு பாக்குறீங்க? What are you seeking? What are you seeking? Are you seeking the things of the earth or are you seeking the things of heaven? Amen. Hallelujah. Seek God and His kingdom and His righteousness and everything will be added unto you. Hallelujah. Hallelujah. முதலாவது நீங்க தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுங்கள். நீங்க தேடுங்க, மற்ற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு பின்னாடி வரும். Hallelujah. Hallelujah. Taste and see in this that God is faithful. இதெல்லாம் சோதித்து பாருங்க கர்த்தர் எவ்வளவு உண்மையுள்ளவர் என்று. Hallelujah. 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 தசமபாகம் கொடுத்து டெஸ்ட் பண்ணாதீங்க. இதுல டெஸ்ட் பண்ணுங்க. ஆண்டவரே, முதலாவது நான் உங்கள் ராஜ்யத்தை நீதி நாடுவேன் என்று நீங்க தேடி பாருங்க, எல்லாம் பின்னாடி வரும். Hallelujah. Secondly, the citizen of the kingdom of heaven, they are givers. அவர்கள் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆமென். அவர்கள் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். Hallelujah. Hallelujah. You are praying, you are giving, you are fasting is counted well in heaven. உங்களுடைய ஜெபித்தல், உங்களுடைய கொடுத்தல், உங்களுடைய உபவாசித்தல் தேவனுடைய பார்வையில மிகுதியாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. But the givers, they give in such a way it is seen only by God. Hallelujah. இந்த பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகள் வந்து கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்ட கொடுக்கிறவர்களாக இருக்கிறாங்கன்னா தேவனுக்கு மாத்திரமே தெரியும்படிக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கிறாங்க. Hallelujah. Hallelujah. நம்ம ஒரு சின்ன பெண்ணை கொடுத்தா என்ன பண்றோம்? ஒரு போட்டோ எடுத்து என்ன பண்றோம்? ஸ்டேட்டஸ்ல நம்ம போடுறோம். Hallelujah. A small pen. What we do to take photo and
Put in the stairs. Jesus says, you have received your reward already. இயேசு சொல்லுகிறார், உன்னுடைய ரிவார்ட் ஏற்கனவே நீ என்ன பண்ணிட்டீங்க, பெற்று கொண்டாயிற்று என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. The givers, they will always give in such a way it is seen only by God. அல்லேலூயா. கொடுக்கிறவர்கள், இந்த பரலோக ராஜ்யத்தின் பிரஜையானவர்கள் கொடுக்கிறவர்கள் தேவன் மட்டுமே பார்க்கிறபடி கொடுக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள், உபவாசிக்கிறார்கள். Hallelujah. The kingdom givers, they always give, pray, fast, do things, charity works seen only by God. Amen. Because they know that reward will be greater. Amen. ஏனென்றால் கொடுக்கிற அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது, இந்த ரிவார்டு நான் ரகசியத்தில் கொடுப்பதை தேவன் வெளியரங்கமாக கொடுப்பார். Hallelujah, hallelujah, hallelujah. And also the givers, the Lord confirmed the word through prayer time. Amen. The givers always the first one to love. Amen. Hallelujah. கொடுக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தின் இந்த பிரஜைகள் எப்படி இருக்கிறார்களா, அவர்கள் முதலாவது நேசிக்கிறவர்களாக இருக்கிறார். Hallelujah. நம்ம எப்படி, if you love me I will love you. நீ என்ன லவ் பண்ணா என்ன பண்ணுவேன், நான் உன்னை லவ் பண்ணுவேன். நீ எனக்கு கொடுத்தா நான் உனக்கு கொடுப்பேன். Amen. But they are not like that. They give first. Amen. They give first. Hallelujah. Hallelujah. One thing I'll tell you, give in the name of Jesus Christ, you will never become poor. இயேசுவின் நாமத்தில் நீங்க கொடுங்க பிரதர், நீங்க பிச்சைக்காரன் ஆக மாட்டீங்க பிரதர். Hallelujah. Hallelujah. He who gives to the poor, he lends to God. ஏழைகளுக்கு கொடுக்கிறவன் தேவனுக்கு கடன் கொடுக்கிறவனாக இருக்கிறான். He cannot become beggar. David beautifully says, I was young, but I'm old now, but I will never see the righteous forsaken and their children begging bread. Amen. தாவீது இப்படி அருமையாய் சொல்கிறார், நான் வாலிபனாக இருந்தேன், இப்போது முதிர் வயதாக இருக்கிறேன், நீதிமான் தள்ளப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு அலைந்து திரிகிறதையும் நான் பார்த்ததில்லை என்று சொல்லுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. Give. Amen. Give. பக்கத்துல வரும் பாச்சல give. பக்கத்துல வரும் பாச்சல கொடுங்க. டேய் நீ ஒரு கேடி கொடுக்கல இல்ல. Give. Amen. They love first. Amen. அவர் நம்மேல் அன்பு கூர்ந்தபடினாலே, முதலாவது அவர் நம்மேல் அன்பு கூர்ந்தபடினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. This is love, that he loved us first. Amen. Hello. The love the Bible talks about is not fleshly love. The Bible, not the conditional love. Our love is very conditional. நம்ம அன்பு ரொம்ப இப்படி கட்டுப்பாடோடு நிறைந்த ஒரு அன்பு. நீ நேசிச்சா நான் அவனை நேசிப்பது. But God's love is unconditional. Amen. God knows only one thing. What is that? Give. Amen. For God loved the world so much that he gave. Hallelujah. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை என்ன பண்ணாரு? தந்தருளினார். Hallelujah. He delights to give. Amen. God delights in giving. தேவன் கொடுக்கிறதுல பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். Hallelujah. Kingdom people should be givers. And also the word of God says in Matthew chapter 6 we are talking, they are the one first to forgive. Amen. Those who are forgiven much, they love much. Amen. எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிகமாய் அன்பு கூறுகிறான். Hallelujah. Hallelujah. ஹலோ, எவ்வளவு மன்னிக்கப்பட்டுச்சு உங்களுக்கு? Amen. There is no way our sins can be forgiven. Do you know that? Our good works, our sacrifice, our offerings, nothing will forgive our sins. Amen. Amen. It is Jesus, through his blood, he has forgiven all our sins. Amen. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு முடியவே முடியாதுங்க. என்ன நல்ல வேலை செஞ்சாலும், தான தர்மம் பண்ணாலும், வட்டி அடிச்சாலும் நம்முடைய பாவங்களானது மன்னிக்கப்படவே முடியாது. ஆனால் ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்ம கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு எல்லாம் எவ்வளவு வயசாகுது? எனக்கு இப்பதான் 25 ஆகுது. உங்களுக்கு எல்லாம் என்ன வயசு? 15. சின்ன பிள்ளை இருக்குது.
Just imagine, until this age, the number of sins we have committed in our life. இந்த வயசு வரைக்கும் நம்ம எவ்வளவு பாவம் பண்ணிருக்கோம் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அதான் இயேசப்பா சொல்றாரு, உங்களில் பாவம் செய்யாதவன் முதலாவது கல்லை எடு. யார் ஃபர்ஸ்ட் போயிட்டாங்க? ஃபர்ஸ்ட் யாருங்க போயிட்டாங்க? வயசானவங்க ஃபர்ஸ்ட் போயிட்டாங்க. ஹலோ. When Jesus told the disciple, he who has no sin, throw the first stone to the lady. Who went away first? Elders. Yeah, I'm still young. Hallelujah. Who has forgiven much, they love much. Amen. நம்ம ஒருவருக்கும் தெரியும் எவ்வளவு பாவங்களை கர்த்தர் கிருபையா மன்னித்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் மன்னிப்புக்கு நம்ம பாத்திரனே இல்ல. அல்லேலூயா. ஆனாலும் அவருடைய கிருபையினாலே நம்ம மன்னித்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. So let us love. Amen. நம்ம நிறைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டபடினாலே நாம் மற்றவர்களை நேசிக்கிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. Those who are more selfish, they will become more loveless. எவ்வளவு ஒருத்தர் சுயமாக இருக்கிறார்களோ அவர்கள் அன்பு கூறுதலை குறைபட்டு போய்விடுகிறார்கள். The more selfish we are, the more unlovable and unloving will become. Amen. Amen. ஒரு 3 பேய் இருக்குது. There are 3 spirits. You know what is the spirit? I, me, mine. இந்த 3 பேய் என்ன பண்ணுது? மனிதனை அழித்து விடுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. So selfishness will not allow you to love or receive love. Amen. அந்த சுயமானது என்ன செய்து விடுகிறது? மற்றவர்களை நேசிக்க உன்னை விடுவதில்லை. மற்றவர்களுடைய அன்பையும் பெற்றுக்கொள்ள உன்னை விடாமல் உன்னை பிடித்து விடும். Hallelujah. Thirdly, the kingdom people are called doers. பரலோக ராஜ்யத்தினுடைய பிரஜைகள் எப்படி இருக்கிறாங்க? காரியங்களை சாதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். Hallelujah. They don't talk, they do. Amen. வசனத்தை கேட்கிறவன் அல்ல, அதன்படி செய்கிறவனே பாக்கியவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. இந்த காலை வேளை நிறைய பேர் வசனம் கேட்டுன்னு இருக்கிறோம். எத்தனை பேர் செய்ய போறீங்கன்றது உங்களை பொறுத்தது. Those who listen, they are not called blessed, but those who hear and do, they are called blessed in the sight of God. Hallelujah. Hallelujah. When we talk about doers, what does it mean? Everybody works for God, but what is the motive? எல்லாரும் ஆண்டவருடைய வேலை தான் இதை செய்யறோம். ஆனா அது செய்த வேலையினுடைய நோக்கம் என்ன? What is the motive? It is springs out of humility. If it springs out of servitude, that will be honorable before God. Hallelujah. Hallelujah. எல்லோரும் தேவனுடைய வேலையை செய்யறோம். ஆனா தேவன் எதை பார்க்கிறாரு? வேலையை பார்ப்பதில்லை, அவர் நோக்கத்தை பார்க்கிறார். அந்த வேலையானது, அந்த ஊழியமானது மனத்தாழ்மையிலிருந்து வருகிறதா? ஊழியன் என்று சொல்லி அந்த ஊழியர் ஆவியோடு கூட வருகிறதா என்று சொல்லி தேவன் பார்க்கிறார். Jesus said, the Son of Man come not to be served, but to serve and to give his life as a ransom for many. மார்க் 10:45 இயேசு இப்படியே சொல்கிறாரு, மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் தம்முடைய ஜீவனை பாவ பலியாக கிருபாதார பலியாக ஒப்பு கொடுப்போமே வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. Hallelujah. 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 The moment you become a child of God, the moment you decide to serve God, you must understand you are a servant of God. Hallelujah. நாம தேவனுடைய பிள்ளைகள் ஆகிட்டோம், நான் தேவனுக்காக ஊழியம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி அந்த தீர்மானத்தை நீங்கள் எடுத்து விட்டால் ஒரு காரியத்தை உங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், நீங்கள் ஒரு தேவனுடைய வேலைக்காரன். Hallelujah. 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 So if Jesus could say that and do that, how much we more? Hallelujah. Hallelujah. It's very important that we need to understand when you call in, when you do a service of God, not as a Lord, but you have to do as a servant.
ஒரு தேவனுடைய ஊழியத்தை செய்யும் போது நம்ம கர்த்தரை போல ஆண்டவனை போல ஆளுகை செய்கிறனாக மற்றவனுக்கு கட்டளை இடுகிறனாக போல இருக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு ஊழியம் செய்கிற வேலைக்காரனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. Let us not lord over anyone, but let us become a servant to serve one another. And the kingdom people are called imitators. அந்த ராஜ்யத்தின் பிரஜைகள் எப்படி இருக்கிறாங்க? அவர்கள் எஜமானை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. Jesus says, Matthew 5:48, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48ல இயேசுப்பா சொல்றாரு, என்ன சொல்றாரு? Be perfect as your heavenly Father is perfect. 1 John chapter 2 verse 21, here John says, as he is righteous, be righteous. 1 John chapter 3 verse 3, John says that as he is pure, you also be pure. மத்தேயு 5:48ல உன்னுடைய பரலோகத்தின் பிதா எப்படி சம்பூர்ணம் உள்ளவராக இருக்கிறாரோ நீங்களும் சம்பூர்ணம் உள்ளவராக இருங்கள். Hallelujah. Imitators of his character. Amen. Imitators of his character. அவருடைய சுபாவத்தை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கணும். அவர் எப்படி நீதிமானாக இருக்கிறாரோ நாமும் நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர் எப்படி சுத்தம் உள்ளவராக இருக்கிறாரோ நாமும் சுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. Hallelujah. Hallelujah. In order to imitate God, you must know him. அவரை பிரதிபலிக்க வேண்டும் என்று சொல்கிறானால் அவரை என்ன பண்ண அறிந்திருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. In our life, we follow certain people. There are some heroes in our life, right? Hello. நம்முடைய வாழ்க்கையில சில ஹீரோஸ் வச்சிருப்பேன். அது ஹேர் ஸ்டைல் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் யார் இது ஸ்டைல்னு. ஹலோ. We follow many people, right, as role models. Who's your role model? நம்ம வாழ்க்கையில நிறைய எடுத்துக்காட்டுகளை நாம் பயன்பட அவர் மாதிரி இருக்கணுங்க, அவரை போல நடக்கணுங்க என்று சொல்லி ரோல் மாடலை வைத்துக் கொண்டிருக்கிறோம். உங்க வாழ்க்கையில ரோல் மாடல் யாருங்க? Who is the role model for your life? The Bible calls us, imitate me as myself imitate Christ. பவுல் சொல்கிறார், நான் எப்படி கிறிஸ்துவை பின்பற்றுகிறேனோ நீங்களும் என்னை போலவே கிறிஸ்துவை பின்பற்றுங்கள். Amen. We are not called to imitate any man. We are called to imitate Christ. நம்ம எந்த மனிதனையோ மனுஷனையோ பிரதிபலிப்பதற்காக அழைக்கப்படவில்லை, கிறிஸ்துவை பிரதிபலிப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. One thing I want to tell you and warn you, whoever role model you are following, he becomes your idol and your God. யார் உங்க வாழ்க்கையில் நீங்க ரோல் மாடலா வச்சிருங்க, அவரை தான் பின்பற்றுறோம், அவர் மாதிரி எல்லாத்தையும் பண்ணுவீர்களானால் அவர்கள் உங்களுடைய விக்கிரகமாக மாறிவிடுகிறார்கள். விக்கிரகம் ஆராதனை கர்த்தருக்கு அருவருப்பு. Idolatry is an abomination before the eyes of the Lord. Do not imitate any man or woman, imitate Christ. அதனால ஒரு மனிதனையோ மனுஷியோ பின்பற்றாதீங்க பிரதர், கிறிஸ்துவை பிரதிபலிங்க. Fifthly, the kingdom people are influences. The kingdom people are influences. தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகள் அவர்கள் பாதிப்பை ஏற்படுத்துகிறவர்கள். பாதிப்பை ஏற்படுத்துகிறவர்கள். Matthew chapter 5, 13, 14. Here Jesus calls the disciples, you are the salt of the earth. If the salt loses its saltiness, how it can be made salty again? It is good for nothing but to be thrown and walk over. நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்க. இந்த பூமிக்கு நீங்க என்னவா இருக்கிறீங்க? உப்பாக இருக்கிறீங்க. அவர் கோல்டுன்னு சொல்லல, சில்வர்னு சொல்ல, உப்புன்னு சொல்லிட்டாரு. At least God told me, at least you are silver. But he called us, you are the salt of the earth. Salt in those time very expensive commodity. இயேசு ஆண்டவர் வாழ்ந்த காலத்துல அந்த உப்பானது மிக விலை உயர்ந்த ஒரு பொருளாக இருந்தது.
But what is there in the salt? அந்த உப்புல என்னங்க இருக்குதுங்க? நிறைய பேர் சொல்ல ருசி இருக்குது. ருசி அது போட்டா ருசி வருது. Do you know something? In whichever food or thing you add the salt influences that. இந்த உப்பானது என்ன செய்கிறது? நீங்கள் இதை எதையோடு எந்த பொருளோடு சேர்த்தாலும் சரி, அந்த உப்பானது சேர்க்கப்பட்டதை அது பாதிக்கிறது. Hallelujah. We are called to influence the world. நாம் உலகத்தை பாதிக்கும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோங்க. Hallelujah. Hallelujah. The brothers or sisters or the family you are staying with, they have to be influenced by you. Hello? சொல்றது உங்களுக்கு புரியுதாங்க? தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற நீங்க உங்களை சுற்றி இருப்பவர்களை கிறிஸ்துவுக்காக பாதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஆமென். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள உங்களால கிறிஸ்துவுக்காக பாதிக்கப்பட வேண்டும். Hallelujah. Hallelujah. We have been called to be influencers for Christ. கிறிஸ்துவுக்காக பாதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. God called us influencers, but we get influenced. Hello. கர்த்தர் நம்ம போய் அவளை மாத்த சொல்றாரு, நம்ம என்ன பண்ணிடுறோம்? நம்ம மாறிட்டு வந்தோம். Hallelujah. We cannot be. And Jesus says that you are the light of the world. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறீர்கள். ஆனா நமக்கு பிடிச்சது என்னது? டார்க் ரூம் தான். Hello. We love darkness more than light. We love the deeds of the darkness more than light. But God calls us, you are the light of the world. கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்க உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறீர்கள். ஆனா நமக்கு பிடிச்சதுனாங்க இருட்டு தான். இருட்டின் காரியங்கள் தான். ஆனா இயேசு சொல்லுகிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமான. Amen. God has called us to you to be a lamp on the lampstand. விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்காய் இருக்கும்படிக்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் விரும்புகிறார். Hallelujah. 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 When the light is put on the lampstand, what it does? It gives light to all the people. Amen. அந்த விளக்கு தண்டின் மேல் அந்த விளக்கு வைக்கப்பட்ட பொழுது வீட்டில் இருக்கிற எல்லோருக்கும் வெளிச்சம் கிடைத்தது. Hallelujah. One thing we need to understand, we don't generate light, we don't create light. The light that we have is the light of Christ. Amen. நம்ம வெளிச்சத்தை உருவாக்க முடியாது, ஒளிய நம்ம செய்ய முடியாது. நமக்குள் இருக்கிறது கிறிஸ்துவின் ஒளி. Hallelujah. Hallelujah. உலகத்தில் வருகிற ஒவ்வொரு மனிதனையும் ஒளிப்பிக்கிற மெய்யான ஒளி யாருங்க? கிறிஸ்துவே. It is Jesus Christ who enlighten every man who come into this world. Finally, the kingdom people are builders. Hallelujah. தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகள் அவங்க என்ன இருக்கிறாங்க? கட்டுகிறவர்களாக இருக்கிறாங்க. Hallelujah. Hallelujah. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, I am a builder. சொல்லுங்க. Turn to the person and tell them, I am a builder. I am a builder. Amen. Are you with me? So Jesus talks about the wise builder and the foolish builder in chapter 7. மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல இயேசு புத்தியோடு கட்டுகிற மனுஷன் ஒருவனையும் புத்தி இல்லாமல் கட்டுகிற ஒரு மனுஷனை குறித்து வேறுபாடு காண்பிக்கிறார். Hallelujah. என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் எப்படி இருக்கிறான்? கற்பாரின் மேல் அஸ்திபாரம் இட்டு தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறான். He who hears my word and does accordingly is likened to a man who put a foundation on the rock and built his house. When the storm came, when the waves came and beat upon the house, the house stood still because its foundation was on the rock. காற்று அடித்தது, அலை அடித்தது, ஆனால் அந்த வீடு விழுந்து போகவில்லை. ஏனென்றால் அந்த அஸ்திபாரம் கற்பாரின் மேல் இருந்தது. What is the foundation of your life? உங்கள் வாழ்க்கையின் அஸ்திபாரம் என்ன? உங்கள் வாழ்க்கையின் அஸ்திபாரம் என்ன? Who is the foundation of your life? What is the foundation of your life? Is Jesus the foundation of your life? Is God's word is the foundation of your life?
இயேசு உங்கள் வாழ்க்கையின் அடித்தளமாக இருக்கிறாரா? கர்த்தருடைய வார்த்தை என்பது உங்கள் வாழ்க்கையின் கடைக்காலாக இருக்கிறதா? If it is, as the word of God says, storms came, wind came, beat upon the house. வாழ்க்கையில நிறைய காற்று அடிக்கும் சூழல், in the form of suffering, pain, agony, sorrow, everything will beat upon the life, but the house will stand still because it is rooted on the word of God. Amen. வாழ்க்கையில அலைகள் போல, காற்றை போல, பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், வலிகள், வேதனை எல்லாம் வாழ்க்கை வந்து அடிக்கும். ஆனா அந்த வாழ்க்கை விழுந்து போகாது. ஏனென்றால் அந்த வாழ்க்கையானது கிறிஸ்து என்ற கண்மலையின் மேல் அஸ்திபாரமிட்டு கட்டப்பட்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. How you are building your life? உங்க வாழ்க்கை எப்படிங்க கட்டி கொண்டிருக்கீங்க? God has called not only to build your life, He has called to build His kingdom. Amen. தேவன் நம்முடைய வாழ்க்கை மாத்திரம் நம்ம கட்டி கொண்டிருப்பதற்கு நம்ம அழைக்கவில்லை, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். Hallelujah. Hallelujah. You are a seeker, you are a giver, you are a doer, you are an imitator, you are an influencer, and you are a builder. Amen. தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாகிய நீங்கள் தேடுகிறவர்களாகவும், கொடுக்கிறவர்களாகவும், செய்கிறவர்களாகவும், கர்த்தரை பிரதிபலிக்கிறவர்களாகவும், மற்றவர்களை பாதிக்கிறவர்களாகவும், கட்டுவர்களாகவும் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். Hallelujah. Hallelujah. As you're going out of this hall, again you're going to enter into the kingdom of this world. இந்த ஹால்ல இருந்து நம்ம கிளம்பி வெளியே போகும்போது மறுபடியும் நம்ம உலகத்தை சந்திக்க போறோம். Amen. Amen. How you are going to live as a kingdom person? எப்படி நீங்கள் இந்த அந்தகார உலகத்துல ஒளியாக இருக்க போறீங்க, உப்பா இருக்க போறீங்க, காரியங்களை கட்டுவர்களாக இருக்க போறீங்க. ஆமென். இந்த காலை வேளையில தேவன் நமக்கு அதற்காக தான் அழைத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் எழுந்து நின்று நம்ம ஜெபிக்கலாம். எல்லாரும் எழுந்து நின்று நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. இந்த கேட்ட சத்தியம் நம் இருதயத்தை விட்டு போகாதபடிக்கு தேவன் அது தம் ரத்தத்தினால முத்திரையிட்ட வேண்டுமாய் கூட நாம் ஜெபிக்கலாம் அந்த காலை வேளையில. Hallelujah. Shall we all pray in this morning time that this God's word, whatever God has spoken to us, to me in this morning time, let it not be stolen by the evil one, but be covered by the blood of Jesus Christ, written on the tablets of our heart. Hallelujah. நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெபிக்க பார்க்கலாம். நிச்சயமாக கர்த்தர் ஒரு வார்த்தையாவதோடு கூட உங்களோடு பேசி இருக்கிறார். Amen. Definitely the Spirit of God has ministered to you, at least through a words, at least through a word of edification. Pray over that, my brother, my sister. That's the word for you. That's the rhema word for you. அதுவே உங்களுக்கு தேவனுடைய பேசுகிற வார்த்தையாக இருந்திருக்கிறது. நீங்க அந்த கேட்ட வார்த்தை, கேட்ட சத்தியம் உங்க இதயத்தை குத்தின அந்த வார்த்தையை அப்படியே பிடித்துக் கொள்ளுங்க. அது தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஜீவ அப்பமாக இந்த காலை வேளையில் இருக்கிறது. Hallelujah. It is the living manna God has given to you, through which He has pierced your heart, my brother, my sister. நம்ம எல்லாம் வாய் திறந்து ஜெபிக்கலாமா? Hallelujah. Hallelujah. எல்லாம் ஜெபிக்கலாம். Everyone lift up your voice and pray. Remind yourself all that God has spoken to you. இந்த காலை வேளை என்னெல்லாம் ஆண்டவர் உங்களோடு பேசினாங்க மறுபடியும் நீங்க ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. Hallelujah. 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 Oh, thank you Jesus. Hallelujah. நன்றி 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 செலுத்துகிறோம். Thank you Father. Thank you Lord. Thank you for the kingdom. Thank you for the opened kingdom. ஆண்டவரே நன்றி நன்றி, திறந்த விசாலமான அப்பா இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்காக நன்றி நன்றி நன்றி. தகுதி இல்லாத எங்களுக்கும் ஆண்டவரே நீர் எங்களை தகுதிப்படுத்தினீரே. நன்றி நன்றி நன்றி. Thank you. We are not worthy, we are not invited, but thank you Jesus that you have made a way for us that we may enter into a kingdom. Thank you, thank you, thank you Jesus. Not only that, without any qualities or anything, He has given us the citizenship. எந்த ஒரு தகுதியுமே இல்ல நமக்கு. ஆனாலும் அவர் ரத்தத்தினாலே, கிருபையினாலே, இரக்கத்தினாலே நம்மை பரலோக ராஜ்யத்தின் பிரஜையாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். Hallelujah. இவ்வளவுதான் சத்தமா உங்களுக்கு? Hallelujah. இவ்வளவுதான் ஜெபிக்க முடியுமா? Only this much you can talk to God. Hallelujah. பெரிய சத்தியத்தை கேட்டிருக்கிறோம்.
வார்த்தையின் சத்தியம், பரலோகத்தின் சத்தியம், நிஜமான சத்தியத்தை நம்ம கேட்டிருக்கோம். இந்த பூமியில வெற்றியோடு ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை வாழும்படிக்கான ஒரு சத்தியம். ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்கப்பா. வெற்றி கொண்டவன் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னோட பேசுனீங்களா, நன்றிப்பா, நன்றி நன்றி. நான் தேடி வந்தேன், நீ கரெக்டா என்னோட பேசுனீங்களா, நன்றி நன்றி. சோர்ந்து போய் வந்தேன், எனக்கு என்னோட பேசுனீங்களா, நன்றி. ஆண்டவரே, ஒரு நம்பிக்கை இல்லாம இருந்தேன், புது நம்பிக்கை கொடுத்தீங்களா, நன்றி. என் விசுவாசத்தை மார்க்கத்தை விட்டு போயிருந்தேன், என்னை மறுபடியும் உயிர்ப்பிக்கிறீங்களா, நன்றி. Lord, I come, Lord, without a hope. Thank you for the living hope through the word. Lord, I come, Father God, discouraged. Thank you for the encouragement through the word. Lord, I come, oh Father God, confused. Thank you for the clarity in this word, Lord. I just thank you. I came dead, confused, Lord God, but I thank you that you've given me life, oh Father God. Just thank you. Hallelujah. Oh, Rikala Rama Shandala. Jamana, Lord, Jamana Bagla. Oh, Ribala Shandala. ஜாமனுக்கு பார்க்கலாம். ஜாமனுக்கு பார்க்கலாம். வாழ்க்கையை விட்டு கொடுங்க, ஆண்டவருக்கு விட்டு கொடுங்க. வா, surrender your life to the Lord once again, my brother, sister. Every time when we come to church, we need to change. We need to grow. We need to be built up. We need to be strengthened. We have to rise up higher. எப்பெல்லாம் நம்ம சபைக்கு வரமோ, அந்த சபை ஆராதனை மூலம், செய்தியின் மூலம் நம்ம பலப்படணும், நம்ம மாறணும், நம்ம எழும்பணும், நம்ம உயர்ந்து பறக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க பாக்கலாம். அப்பா, வல்லமையாய் கடந்து வந்த இந்த வசனத்துக்காக நன்றிப்பா. வசனத்தின் மூலம், சத்தியத்தின் மூலம் எங்களோடு இடைப்பட்டீங்க, நன்றிப்பா. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை புது கண்ணோட்டத்தோடு பார்க்கும்படிக்கு ஒரு தரிசனம் வார்த்தை மூலம் கொடுத்தீங்க, நன்றி. Lord, thank you for the vision through the word that you've given in this morning time to see my life in heavenly perspective. Hallelujah. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே. ஜெபம் பண்ணலாமா? என்னாற்றலானவரே, இயேசுப்பா, என்ன ஒரு முறை கூட நிரப்புங்க ஆண்டவரே இந்த காலை வேளையில. May your spirit fall afresh upon all of us in this morning time. ஆவியானவர் இந்த காலை வேளையில புதிதாய் இந்த காலை வேளை எங்கள் மேல் பொழிதரப்படுவீராக. புது படைப்பாய் மாற்றுமையா, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா, உடைத்து விடும் ஒரு மாற்றும், என்னை உடைத்து விடும் ஒரு மாற்றும், பண்படுத்தும் பயன்படுத்தும், பண்படுத்தும் பயன்படுத்தும். அல்லேலூயா. இந்த காலை வேளையில இந்த பரலோக ராஜ்யம் எனக்கு என்னன்னு தெரியாது, இந்த பரலோக ராஜ்யத்தில் நானும் பிரவேசிக்கணும் அப்படின்னு சொல்றவங்க, எப்படி பிரவேசிக்கணும் அப்படின்னு தெரியாம இருக்கிறவங்க, இந்த காலை வேளை கரத்தை உயர்த்தினாள்.
நான் உங்களோடு பேசுவோம், உங்களோடு இடைபடுவோம். Anyone in this morning time have this question? I also wanted to enter into the kingdom of God. I don't know how to enter. If you are that person, just lift up your right hand and put it down. We will talk to you. We will talk to you and we'll lead you. Hallelujah. Hallelujah. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். Father God, we thank you, Lord, and we praise you. Thank you, Lord, for you given us one more opportunity to come into your house, to worship you and to serve you, Lord. Thank you for ministering to us through your word. Lord, we have received it now. As we go out, help us to spread it out. Until then, the kingdom of God has come. ஆண்டவரே, இந்த காலை வேளையில உம்மை ஆராதிப்பதற்கு, உம்மை தொழுது கொள்வதற்கு எங்களுக்கு கொடுத்த இந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வசனத்தின் மூலம் எங்களோடு இடைப்பட்டு எங்களுக்கு கொடுத்த இந்த ஜீவ அப்பத்துக்காக உமக்கு நன்றி. நாங்கள் இதற்கு புறப்பட்டு போய் தேவனுடைய ராஜ்யம் வந்துவிட்டது என்று சொல்லி இன்னும் அந்த காலத்தில் வாழ்களுக்கு சொல்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு அபிஷேகத்தையும் பலனையும் தாரும். எங்கள் ஜெபங்களை கேட்டபடினால உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.